ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எறா தொக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வகை சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு, சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். 2 வெங்காயம், பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஏலக்காய் 3. இதை அப்படியே நல்லா பொடிசாக ஜாரில் சேர்த்து பொடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 4 தக்காளி எடுத்துருக்கேன். இந்த பாகத்தை நீக்கிடுங்க, கட் பண்ணிவிட்டு 3 அரைச்சிடலாம், 1 இப்போ சேர்த்துடலாம். 1 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்படியே ஒரு 3 நிமிஷம் வதங்கிட்டு இது பாருங்கள், நல்லா பொடிச்சிட்டேன். இதை பாத்திரத்தில் மாற்றிட்டு தக்காளி அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அப்படியே அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தக்காளி அரைச்சிட்டேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். நம்ம பொடி பண்ண அந்த பொடியும் சேர்த்து ஒரு 2 செகண்டு நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன். நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 1, 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தீ சிம்மில் வச்சுருங்க. மசாலா சேர்த்தோடனே தீ சிம்மில் வச்சுக்கணும். அப்படியே தக்காளி அரைச்ச விழுதையை அப்படியே சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க ஒரு 3 நிமிஷம். இது பாருங்கள், அது கூடவே ஒரு 3 டீஸ்பூன் தயிர் இதுவும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இது பாருங்கள், 1/2 கிலோ எறா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா வடிய வச்சுட்டு சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மசாலா நல்லா செவந்து வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க எறாவை எல்லாமே சேர்த்துடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலா கூட நல்லா கலந்து விடுங்க. அது கூடவே உப்பு, கல் உப்பு இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஃபைனலாக பார்த்து இன்னும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், இந்த டைமில் தக்காளி அரைச்சா தண்ணி இருக்குது ஜாரில், அப்படியே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எறா முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டா போதும். எறா தொக்குக்கு கொஞ்சமாக வச்சா தான் நல்லாயிருக்கும் தண்ணி. இங்கே பாருங்கள், தண்ணி எறா முழுகிற அளவுக்கு வச்சுட்டேன். அப்படியே மூடி வைக்க ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், 1/2 மூடி தேங்காயில் அதில் பாதி ஒரு 5 பீஸு தேங்காய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா நைஸாக தண்ணி விட்டு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், எறா நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம அரைச்சிருக்கிற தேங்காவை அப்படியே சேர்த்துருக்கேன். இந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அப்படியே கலந்து விட்டுட்டுங்க. அவ்வளோதான். ஒரு 2-3 செகண்ட் தேங்காய் விட்டுட்டோம், அதனால் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஒரு 2-3
நிமிஷம் இருந்தால் போதும். சூப்பரான எறா கிரேவி சாதத்துக்கு ஊற்றிட்டு சாப்பிட்ற மாதிரியே ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், அப்படியே மல்லி இலை சேர்த்து இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எறாலாம் சீக்கிரமாக வெந்துடும். இங்கே பாருங்கள், 2 பச்சை கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூடு ஆறுனதான் நல்லா திக்காக வந்துடும். இங்கே பாருங்கள், சூப்பரான எறா கிரேவி ரெடியாக இருக்குது பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான எறா தொக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிடலாம். சப்பாத்தி, இட்லி, பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்.